சட்னியா சாம்பார் பாண்டி இல்ல 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 என்னல சொல்லுங்கப்பா. அவசரமா எங்க எழுமிட்ட தோசை வந்துருக்கு சாப்பிட்டு போ. தேவையில்லப்பா, நான் ஸ்டேஷன்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன்லயும் கேன்டீன் வந்துடுச்சா? டேய், மரண விலாஸ் தோசை வாயில வச்சதும் துப்பிடு வாரங்கிற. என்ன பெட்டு? பயங்கர பசியில் இருக்காருக்கா. ஒரு வாயாவது முழுங்கிட்டு தான் கத்துவாருன்னு சொல்லுதேன். என்ன பெட்டு? 500 rupees. ஏயா காப்பி ஏதாவது இருக்கா? ஐயா குடிச்சிட்டு காஃபி மீதி வச்சிருக்காவ. இல்ல, இருங்க, ஊத்தி தரேன். அந்த இது சட்னி ஊத்துல அப்புறம் காப்பியை கொடு முதல்ல. சரியா? குடு. வாசனை நல்லா இந்தாங்க. இருக்கு. ஏ சொன்னலக்கா. ஏண்டா? என்னல இது? எருமைச்சாணி இலையில வச்சவன் இருக்குல்ல, என்னதுயா? என் வவுத்துக்குள்ள கலந்துருக்கு. எப்படிக்கா? எடு காசை. நான் தான் ஜெயிச்சேன். டேய். எடு 500 rupees. இருடா, இந்த மனுஷனை நான் எப்படி நம்பினேன்? சரி, நான் தரேன் உனக்கு. அப்பா என்னப்பா இது? சாப்பாடு முன்னாடி வச்சுக்கிட்டு கண்டபடி பேசிட்டு இருக்கீங்க. பின்னல நான் தோசையை கேட்டேன், இவன் என்னத்தையும் எடுத்துட்டு வந்து வைக்கான். ஐயா, இதுக்கு மேல வேணும்னா நேரா மதுரைக்கு போய் தான் வாங்கியாரணும். எதமும் போக முடியுமா ஐயா? நீங்களே சொல்லுங்க. என்னத்துக்கு இந்த வீம்பு? இப்படி பட்னி கிடக்கிறதுக்கு பேசாம போய் அம்மாவை அழைச்சிட்டு வந்துடலாம்ல. என்னல மச்சான் வீட்டுல போய் இவ்வளவு கூப்பிடுற அளவுக்கு நான் என்ன மானம் கட்டுவேன்னு நினைச்சியா? ஐயா, நீங்க எதுக்கு போகணும்? அதான் தம்பி இருக்காவுல்ல, அவர் அனுப்பி வைங்க. என்ன நானா? அதுவும் சரிதாம்ல. இல்ல முத்துப்பாண்டி, எங்கல தொம்பியும் தொங்கச்சியும்? உள்ள போ, போ. அவங்க ரூம்ல இருக்காங்கப்பா. சொல்லுங்கப்பா. நீ ஒன்று செய்யி. நான் கூப்பிடாம மாதிரி வேண்டாம். நீ போய் உங்க அம்மையை கூப்பிட்டு வந்துடு. அம்மாவை கூட்டிட்டு வரவா? பின்ன என்ன, ஆட்டுக்குட்டியா கூட்டு வர சொல்லுதேன். உங்க அம்மையை தான் சொல்லுதேன். பாட்டில நான் சொன்னேன்னு சொல்லாண்டா, நீ அழைக்கிற மாதிரி கூட்டிட்டு வந்துரு. அப்பா, எனக்கு ஸ்டேஷன்ல நிறைய வேலை இருக்கு. இல்ல பெத்த அப்பன்னா நான் சொல்லுவேன். ஸ்டேஷன்ல வேலை இருக்கு, கார்பரேஷன்ல வேலை இருக்கு, சொன்னதை செய்யல. இது நீ போ, நீயா கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு உன் அம்மையை கூப்பிட்டு வா. போ. என்னடா, காட்டு சிங்கம் திடீர்னு சர்க்கஸ் சிங்கமா மாறிடுச்சு? பொண்டாட்டியை கூப்பிடுறது கூட கௌரவம் பாக்குறாரு. எல்லாம் நேரம்க்கா. போ, உள்ள போ. ஏய், என்னடி கண்டுக்காம உள்ள போகுத? உன் மாமியார வர சொல்லு. அப்படி யாரும் இங்க இல்லையே. அப்படியா? சரி, போய் எங்க அம்மைய வர சொல்லுடி. இங்க பாருங்க, இந்த வாடி பொடின்னு பேசுறதெல்லாம் இங்க வேண்டாம். பாரா, பச்சை கிளிக்கு கோவம்லாம் வருது. அப்படி தாண்டி பேசுவேன். என்னடி செய்வ? பதிலுக்கு நானும் வாடா போடான்னு பேசுவேன். பரவாயில்லையா?
மரியாதைங்கிறது நாம கொடுத்தாதான் நமக்கு திரும்ப வரும். எப்படி வசதி? ஐயா தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. அவங்கள நீங்க டீ போட்டு கூப்பிடுறது வேற, அவங்க உங்களை டா போட்டு கூப்பிட்டா வாய உடைச்சிருவேன். போய் வேலையை பாருயா. தெரிங்கய்யா. கேள என்னம்ல இது? இப்ப எதுக்கு இங்கிட்டு வந்து வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்க? வந்துட்டியாமா? வா வா வா, கிளம்பு, வா, வீட்டுக்கு போவோம். நான் என்ன கேக்குத, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் அம்மான்னு இப்பதான் உனக்கு தெரிஞ்சுதா? இந்தாருமா, நீ உன்னோட கோவத்தை என்கிட்ட காட்ட வேண்டாம். அந்த ஆள் இம்சை தாங்க முடியல. இப்ப என் கூட கிளம்பி வர போறியா இல்லையா? என் தங்கச்சி உன் கூட கிளம்பி வர மாட்டாயா? யோ, எங்களுக்கு நடுவுல நீ யாரியா? அவ என்ன பெத்தவ, நாங்க பேசிக்கிட்டோம். என்னது யோவா? இந்தாருங்க இன்ஸ்பெக்டர், எங்க வீட்டுக்கு வந்து எங்க ஐயனை யோ கியூன்னு பேசுனீங்க, மரியாதை கெட்டு போயிரும். உம்மா வயசு என்ன, எங்க ஐயா வயசு என்ன? கேட்டி எசக்கி, நீ வாய மூடி. அத்தை, இதெல்லாம் ரொம்ப தப்பு. எங்க முன்னாடியே எங்க அப்பாவை மரியாதை குறைச்சலா பேசினா நாங்களும் பேசதான் செய்வோம். ஏய், என்னடி கூடி போச்சோ? இது எங்க அம்மா. நான் அவளும் பேசுறதுக்கு நடுவுல நீங்கெல்லாம் யாருடி? என்ன பெரிய பாசத்தை வந்து கொட்டுதிய? உங்க அப்பா அவங்கள அடிச்சு மூஞ்சி எல்லாம் வீங்கி மயக்கம் போட்டு விழுந்தாவலே, அப்போ எங்க போச்சு இந்த பாசம் எல்லாம்? இந்த வேலையெல்லாம் இங்க வந்து வச்சுக்கிடாதீங்க. உங்களுக்கு அவங்க யார வேணா இருந்துட்டு போட்டோம், ஆனா இந்த வீட்ல அவங்க எங்க அத்தை. அவங்க எங்க அம்மைக்கு சமானம். இங்க வந்து நீர் மரியாதையா தான் பேசி ஆகணும். மா, இதுக்கு கிட்டலாம் மாரடிக்க எனக்கு நேரமும் இல்ல, பொறுமையும் இல்ல. இப்ப நீ வரப்போவதியா இல்லையா? சரியில்ல, நான் வரேன் இரு. எத்தா அத்தை 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 நில்லுங்க. அத்தை 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 ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னடி என்னத்த இது? உன் வயசு கூட பார்க்காம அடிச்சு அனுப்புனாரு மாமா. இப்போ உன் மாமா வந்து கூப்பிட்டதும் படுக்கன கிளம்பி போறேன்னு சொல்ற. எத்தா, இப்ப நீ இங்க இருந்து உன் வீட்டுக்கு போனா மட்டும் உன் வீட்டுக்காரர் ஒன்னு அடிக்காம விட்டுற போறாரா? அடிப்பாவதான் என்ன செய்ய சொல்றேன்னு? அவங்க பாவம்ல, பசி தாங்க மாட்டாருல்ல. ஏன் அவர் என்ன உனக்கு பாவம் பார்த்தாரா? இப்ப நீ மட்டும் எதுக்கு அவருக்கு பாவம் பாக்குத? 3 பிள்ளைங்களை பெத்திருக்கம்டி, உதறி விட்டுட்டு வர. அது ஒண்ணும் ஆபீஸ் இல்ல, குடும்பம். எப்படி போவாம இருக்க முடியும்? அக்கா என்னக்கா இது? அத்தை, எது வேணாலும் இருக்கட்டும். நீ போறதா இருந்தா தாராளமா போ, உன்னை யாரும் தடுக்க முடியாது. ஆனா இப்படி படுக்குன்னு கிளம்பி போகாத. அண்ணன் வரட்டும், அதுகிட்ட சொல்லிட்டு போ. ஆமா அத்தை, உன்னை கூட்டிட்டு வந்ததாரு அண்ணன் தானே. அப்பா அதுகிட்ட சொல்லாம நீ போலாமா? சொல்லிட்டு போ அத்தை. சரிதான். சரிடி, அவனுக்கு போன போட்டு உடனே வர சொல்லு. நான் சொல்லிட்டு கிளம்புதேன். இந்த ஒரு நிமிஷம் இரு. சொல்லா. அண்ணே, இங்க அந்த முத்துப்பாண்டி வந்திருக்கான். அத்தை பதறி போய் கிளம்புதுனே. கேட்டா மாமா பட்னி கிடப்பாவலாம். நாங்க தான் கையில கால்ல விழுந்து அண்ணன் வந்ததுன்னு சொல்லிட்டு போன நிப்பாட்டி வச்சிருக்கோம். நீ எப்ப நான் வருவ? தெரியும்ல, அத்தை நம்ம வீட்டுல தங்காதுன்னு தெரியும். புருஷங்காரன் ஒரு ஜாடை காட்டினா அது ஓடி போடுன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்ல, நீ ஒண்ணு பண்ணு, அத்தைக்கு பதனி பிடிக்கும்னு சொல்லி விட்டுருக்கேன். அதை வாங்கிட்டு வர வரைக்கும் அத்தையை அங்கனக்குள்ளேயே இருக்க சொல்லு. சரிண்ணே. அத்தை,
அண்ணன் உனக்காக பதனி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். அதை குடிச்சிட்டு அப்புறமா போவியாம். இப்ப எனக்கு எதுக்கிட்டி பதனி எல்லாம்? அண்ணன் சொல்லிருக்கு. இப்ப நீ இருக்க போறியா இல்லையா? சரிடி, இருக்கேன். ம். அக்கா இப்ப பாரு. இந்தாருங்க, எங்க அண்ணன் எங்க அத்தைக்கு பதனி வாங்கிட்டு வந்துட்டு இருக்காவோ. அதை குடிச்சதுக்கு அப்புறம் தான் அத்தை வருவாங்க. வெயிட் பண்ணுங்க. ஏடி, அவன் எப்ப வர்றது, நான் எப்ப போறது? எனக்கு என்ன வேலை இல்லைன்னு நினைச்சியா? அண்ணே வந்ததுக்கு அப்புறம் தான் அத்தை வரும். இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லாட்டி போங்க. அம்புடுதேன். என்ன மாத்தி மாத்தி போன் அடிக்கிறாவுலுவ? சொல்லுங்க டாக்டர்மா, என்ன விஷயம்? நல்ல வேளை போன் எடுத்த. இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா? அம்மாவை வீட்டுக்கு மறுபடியும் அழைச்சிட்டு வரதுக்கு முத்துப்பாண்டி உங்க வீட்டுக்கு போயிருக்கான். ஆல்ரெடி தகவல் வந்தாச்சு. அதுக்கு தான் அவசரமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். கூடவே அத்தைக்கு பிடிக்கும்ட்டு பதனி வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். நீயும் வாயேன், ஒரு கிளாஸ் குடிப்போம். விஷயத்துக்கு வா சண்முகம். அவசரமா போய் என்ன பண்ண போற? நான் என்னல பண்ண போறேன்? அந்த பாண்டி பையன் வந்து கூப்பிட்டா அத்தை பழகின பசுமாடு மாதிரி கூடயே போக நான் போய் டாடா காட்டணும்ல. ரொம்ப நல்லவன். ஆளப்பாரு. ஏய் முட்டாளா நீ? ஏலே, நீ எதுக்கு என்ன ஏசுத? பின்ன அம்மாவை அடிச்சது யாரு? அப்பா தானே. ஆனா இப்ப அங்க அழைக்க வந்திருக்கிறது முத்துப்பாண்டி. இதுவா நியாயம்? ஆமால, யாரால வந்தாங்களோ அவங்க தானே வந்து அழைக்கணும். அது மட்டும் இல்ல, எங்க அப்பா ஒன்னும் பாசத்தால தூது விடல. பசி பட்னி தாங்க முடியல. வேலை வேலைக்கு வடிச்சு கொட்டுறதுக்கு ஆள் இல்ல. அதுக்குதான் ஆள் விட்டுருக்காரு. அன்புக்காகலாம் இல்ல. ஓஹோ, இதுல இப்படி ஒரு விஷயம் இருக்கோ? இதுல அவர் அழைச்சுதான் தெரியக்கூடாதான். பாண்டி அவனா வந்து கூப்பிட்டுதான் சொல்லணுமா? எம்புட்டு கௌரவம் பாரு. அவரு கௌரவத்துல நெருப்பள்ளி போட. நல்லா புரிஞ்சுக்கோ சண்முகம். அவர் ஆளை விட்டு கூப்பிடுறது பொண்டாட்டியே இல்ல, வேலைக்காரிய. அம்மாவுக்கு இந்த அசிங்கம் பத்தி எல்லாம் தெரியாது. வந்து கூப்பிட்டதும் இதோ வந்துடுறேன்னு கிளம்பி ஓடி வந்துருவாங்க. இல்லை, இப்ப நான் என்னத்த செய்ய? அடிச்சது யாரு? அனுப்பி வச்சது யாரு? சௌந்தர பாண்டியன் தானே. அப்ப அவர் தானே வந்து அழைக்கணும். அட, இந்த நாய நல்லா இருக்க. இதுதான் நியாயம். அப்பா நேர்ல வந்து அழைக்காம அம்மா அந்த வீட்டை விட்டு ஒரு அடி எடுத்து வெளியில வைக்க கூடாது. அவரு வர வரைக்கும் அம்மா அங்கேயே இருக்கட்டும். ஒரு பிரச்சனையும் இல்ல. புரியுதா? ஹலே, சூப்பர்ல. நீ கவலைப்படாத. அந்த பெரிய மனுஷன் வந்து அழைக்காம அத்தை எங்க வீட்டுல இருந்து கிளம்பாது. அவரா வந்து வாசல்ல நின்னு அழைக்கிற வரைக்கும் நான் அத்தைய அனுப்ப மாட்டோம்ல. புரியுதா? இது போது சண்முகம். நான் வைக்கிறேன். என்ன முப்படாதீனாச்சு? உங்களை ஒரு கடமை தவறாத காவல் அதிகாரி நினைச்சா உம்ம டியூட்டியை சரியா பார்க்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரியா தான் பார்த்துட்டு இருக்கேன் தம்பி. இல்லையே, வாசப்படியை தாண்டி யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். யாரோ சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் வந்து வாசப்படியில் உட்காந்துருக்காவுல.
என் வீடு. இதுக்குள்ள எவன் வரணும் எவன் போகணுன்றத நான் தான் முடிவு செய்யணும். கண்டவெல்லாம் வந்துட்டு போறதுக்கு இது என்ன சத்திரம் நினைச்சிட்டாலோ? அண்ணாச்சி, முதல்ல சார்வால எந்திரிச்சு போ சொல்லுங்க. இல்ல மனித உரிமை கழகம், டிஎஸ்பி சார் இவங்களுக்கெல்லாம் போன் போட வேண்டியிருக்கேன். என்னல நக்கலா? ஒப்படாது நச்சு. சார்வால், எனக்கு ஒரு ஈயச்சட்டி வேணுமே. அதுவா ஒரு 10 இன்ச்சு வா இருக்கிற மாதிரி சைஸ்ல ஒரு ஈயச்சட்டி வேணும். எங்கிட்டு வாங்கலாம்? சார்வால், சட்டிக்கு தான் சைஸ் எல்லாம் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க இப்போ சட்டிக்கெல்லாம் சைஸ் சொல்லுதியல. இப்ப இவர் என் வீட்டு எல்லையை தாண்டி போகல, வீட்டுக்குள்ள இருந்து சட்டி தான் வரும். நாச்சு, முதல்ல கிளம்ப சொல்லுங்க. இல்லன்னா இப்ப டிஎஸ்பிக்கு போன் அடிக்க போறேன். சார், யோ சார், நான் வெளியில வந்துட்டேன். இப்ப எங்க அம்மா வெளியில வரணும். அவங்கள அனுப்பி வைக்க சொல்லு. சார்வால், அவங்க வந்தா அழைச்சிட்டு போக சொல்லுங்க. சார், நான் வந்துட்டான்லாம். சம்மு, வால. பாத்தியாலே, அவ பாண்டி அனுப்பி வச்சு என்ன கூட்டிட்டு வர சொல்லிருக்காவ. பார்த்தேன். இல்ல எசிகே, அத்தைக்கு பதனி கொண்டு வந்திருக்கேன். ஒரு பெரிய சும்பா கழுவி எடுத்துருவாளே. சரிங்க. பார்த்த உட்காரு, உனக்கு தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். வா. பாவம்ல அவரு, சரியான சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாவ. நான் போறோம்ல. அண்ணே, அத்த, முதல்ல உட்காரு. இந்தா குடி. உனக்கு ஒரு கதை சொல்லவா? ஒரு ஊர்ல ஒரு பைத்தியக்காரன் இருந்தானா. விடிய காலையில அவன் ஐத்தமவன் சிவபாலன்றவன் பதறடிச்சு ஓடி வந்தான். ஐயோ, என் அம்மா என் அப்ப அடிச்சே கொண்டுடுவான் போல இருக்கு, தயவு செஞ்சு வந்து காப்பாத்து மாமான்னு கதறினேன். அந்த பைத்தியக்காரன உடனே அவன் பின்னாடியே ஓடி போய் ஐத்திய பார்த்து, ஐத்த எங்க இருக்க, வா அத்த, நாங்க இருக்கோம்னு சொன்னான். மாமங்காரன் ஊர்லயே பெரிய தலைக்கட்டி. அத பத்திலாம் அவன் கவலைப்படாம அவனுக்கு நேருக்கு நேரு நின்னு தைரியமா கத்திய காட்டி பேசி, அத்த நீ ஒன்னும் அனாதை கிடையாது, நாங்க இருக்கோம், நீ கிளம்பி வான்னு அத்தைய அள்ளி போட்டு கூட்டியான்ட்டான். ஏன்னா அது வெறும் அத்தை இல்ல, அவனுக்கு இன்னொரு அம்மா இல்ல. நான் உன்னை தப்பா சொல்லல. இப்ப அந்த அத்தம்மாவன் நீலி கண்ணீர் வடிச்சிட்டு வாசல்ல நிக்கான். அதையும் நம்பி அத்தை போறேன்னு சொல்லுது. மாமா அடிச்சான்னு சொல்லி இந்த பைத்தியக்காரன் அத்தைய கூட்டாந்தா, மாமா மாமன் கூப்பிடுறான்னு அத்தையும் இப்ப கிளம்பி போதேன். அப்ப அந்த பைத்தியக்காரனுடைய வார்த்தைக்கு என்ன மரியாதைன்னு கேட்க. போனன்னு முடிவு பண்ணிட்டல அத்தை, போ, தப்பு இல்ல. ஆனா நீ திரும்ப போனா அவர் உன்னை எப்படி நடத்துவாரு? மரியாதையா நடத்துவாரா? சரி, அதை விடு. சரி, உன்னை இனிமேல் அவர் அடிக்க மாட்டாருன்னு ஏதாச்சும் உத்தரவாதமாவது இருக்கா சொல்லு. அவ பொம்பளை பிள்ளை, அவளால என்ன பண்ண முடியும்? இல்ல, ஏன் செய்ய முடியாது? நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல. இப்ப நீ அங்கிட்டு போற, அவரு திரும்ப உன்னை அடிக்காரு, நீ ஏன் அடிக்கன்னு கேட்டீனா அவர் என்ன சொல்லுவாரு? நானால உன்னை கூப்பிட்டேன்,
நீயே தானே வந்த, அப்ப நான் அடிக்க தான் செய்வேன். நீ என்னத்த சொல்லுவ? சொல்லு. அவர் அடிச்சா என்ன செய்வ? என் அத்தை அடி வாங்குறத பார்த்து நான் நிக்கணுமா? அத்த, நீ மாமன் கூட வாழாண்டாலாம் சொல்லல. ஆனா எது நியாயம்? அடிச்சு உன்னைய துரத்தி விட்டது யாரு? மாமன் தானே. அப்பா அவரு தானே வந்து அழைக்கணும். அவரு ஆளை விட்டு அழைப்பாரா? உடனே நீயும் போயிடணுமா? இதெல்லாம் நியாயமா? சொல்ல. எப்போ அம்மாவை காணோம். நமக்கு அம்மாவா இருக்க அத்தையாவது உசுரோட இருக்காண்டாமா? வாமா வா, நம்ம வீட்டுக்கு போலாம் வா. இந்தாரா, என்னை அடிச்சு துரத்தி விட்டது அவரு. அவர் வந்து என்ன கூப்பிடாம நான் வரமாட்டேன். அவர் வந்து கூப்பிட்டா நான் வரேன். இல்லையா இங்கே கிடந்து நான் செத்து போறேன். அம்பிடுத்தேன்.